ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கிளவுன். இது ஒரு ஹாரர் மூவி. இதோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோ தம் பையனோட பர்த்டே அன்னைக்கு அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை போடுறாரு. போட்டதுக்கு அப்புறமா தான் தெரியுது இந்த ட்ரெஸ்ஸை அவரால் கலட்டவே முடியல. அந்த ட்ரெஸ்ஸுனால அவருக்கு பல பிரச்சனைகள் வருது. கடைசியா இந்த ட்ரெஸ்ஸை கலட்டினாரா, பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ஃபேமிலியோட ஹாப்பியா இருந்தாரான்றது தான் கதை. வாங்க படத்துக்குள்ள போலாம். இது உங்க சினி வாய்ஸ் தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்க போற மாதிரி காட்டுறாங்க. இதுதான் நம்ம ஹீரோயின் மெக். ஹீரோயின் ஃபேமிலி கூட சேர்ந்து பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் கென்ட், நம்ம ஹீரோ. இவர் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாரு. அப்படிதான் ஒரு வீட்டுக்கு வெளியில ஹவுஸ் ஃபார் சேல்னு போட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அப்ப அவருக்கு ஒரு கால் வருது. நம்ம ஹீரோயின் தான், நம்ம பையன் பர்த்டேக்கு ரெடி பண்ணி வச்ச கிளவுன்ஸ் யாரும் வரல, அவன் பர்த்டே அதுமா கஷ்டப்படக்கூடாது, நீங்க ஏதாவது கிளவுன்ஸை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ ஹீரோயின்ட்ட சரிமா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனையும் வச்சிடுறாரு. இப்ப ஹீரோ அவர் சேல் பண்ணக்கூடிய வீட்டுல எல்லாத்தையும் ஒதுங்க வச்சிட்டு இருக்காரு. அப்போ ஒரு மாப்ப தலையில மாட்டிக்கிட்டு கண்ணாடிக்கு முன்னாடி கிளவுன் மாதிரி பேசிலாம் பாக்குறாரு. ஆனா செட் ஆகலன்னு தெரிஞ்சு அந்த மாப்ப கண்ணாடியில தூக்கி போடுறாரு. அப்ப பின்னாடி ஒரு பழைய பெட்டி இருக்கிறத பாக்குறாரு. அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ள கிளவுன் ட்ரெஸ் இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாரு. அந்த கிளவுன் ட்ரெஸ் போட்டுட்டு தன் பையனோட பர்த்டே பார்ட்டிக்கு போய் சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. இதுதான் அவங்களோட பையன் ஜாக். இதை பார்த்த ஜாக் ரொம்ப ஹாப்பி ஆகுறான். அப்படியே பர்த்டே பார்ட்டியும் ரொம்ப நல்லா முடியுது. அப்படியே நைட்டும் ஆகுது. ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேக்குறா ட்ரெஸ்ஸை கலட்டலாம்னு. ஆனா ஹீரோ டயர்டா இருக்காரு போல சோஃபால அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. ஜாக்குக்கும் ஸ்கூல் போல, அதனால பையனை ஸ்கூலுக்கு போய் விடலான்னு ஃபேஸ் வாஷ் பண்றாரு. ஆனா அவர் போட்டிருக்கிற கிளவுன் வேஷம் போகவே மாட்டேங்குது. அந்த வேஷத்தோடைய கார்ல ஜாக்க ஸ்கூல்லையும் டிராப் பண்றாரு. இப்ப ஹீரோ ஸ்டார்டிங்ல ஒரு வீட்ல சேல்னு போட்டிருந்தாரு இல்லையா, அந்த வீட்டுக்கு போறாரு. வீட்டை சேல் பண்றப்ப எல்லாமே கரெக்டா இருக்கணும் இல்லையா, அதனால அங்க இருக்கிற ரிப்பேர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்றதுக்கு ஆள் வந்திருப்பாங்க போல. அந்த இடத்துக்கு ஹீரோ கிளவுன் வேஷத்திலே போறாரு. அங்க வேலை செய்யறவங்க எல்லாரும் ஹீரோ ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு மூஞ்சிய கழுவுன்னு கழுவுறாரு. அப்பயும் அந்த கிளவுன் வேஷம் போகல. தலையில வச்சிருக்கிற விக்கை எடுக்கிறாரு, அதையும் எடுக்க முடியல. மூக்குல ஒரு ரப்பர் மாட்டிருப்பாங்க இல்லையா, அதை கலட்ட ட்ரை பண்றாரு, அதுவும் நடக்கல. ட்ரெஸ்ஸை கலட்ட ட்ரை பண்றாரு, அதுவும் நடக்கல. என்னடா இது வம்பா போச்சேன்னு டிராயர்ல ஒரு கத்திய பாக்குறாரு. அதை எடுத்து ட்ரெஸ்ஸை கலட்ட ட்ரை பண்றாரு. ஆனா கையை கட் பண்ணிக்கிறாரு. அப்ப பக்கத்துல டிஷ்யூ பேப்பர் இருக்கு, அதை எடுத்து ரத்தம் வர இடத்துல சுத்திக்கிறாரு. அப்படியே வெளியில வந்து எலக்ட்ரிக் கட்டர் ஒன்னு இருக்கும், அதை எடுத்துட்டு உள்ள போய் ட்ரெஸ்ஸை அறுத்தெடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா அந்த கட்டர் தான் உடைஞ்சு போகுது. அப்படியே வீட்டுக்கும் போறாரு. இதை பார்த்த ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே ஹீரோ கிட்ட, உனக்கு இந்த ட்ரெஸ் என்ன அவ்வளவு பிடிச்சிருக்கா, இதை போட்டுட்டே வேலைக்கு போயிருக்குன்னு கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோ நடந்தது எல்லாத்தையும் ஹீரோயின்ட்ட சொல்றாரு. நானும் இந்த ட்ரெஸ்ஸை எவ்வளவோ கலட்ட ட்ரை பண்ணிட்டேன், முடியல. கத்தியாலலாம் ட்ரை பண்ணிட்டேன், என் கையை கிழிச்சதுதான் மிச்சம்னு சொல்லி புலம்புறாரு. ஹீரோன்னு சரி டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை உட்கார வச்சு அவங்க வச்சிருக்கிற சர்ஜிக்கல் டூல்ஸ்ல ஒன்னு எடுத்து முதல்ல நோஸ்ல இருக்கிறத எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த ரப்பரை எடுக்க ட்ரை பண்றாங்க. ஒரு வழியா ஹீரோயின் அந்த ரப்பரை எப்படியோ பிச்சு எடுத்துடுறாங்க. அப்ப அந்த ரப்பர் கீழே விழுவுது. அந்த ரப்பரை இவங்க வீட்டுல வளர்ற நாயி சாப்பிட்டுருது. இந்த ரப்பரை எடுத்தனால ஹீரோட மூக்குல ரத்தம் வருது. அந்த நேரத்துல ஜாக் அப்பாவுக்கு என்னாச்சுன்னு வந்துடுறான். உடனே ஹீரோயின் பையனுக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுவானேன்னு அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு ரத்தம் வந்துகிட்டே இருக்கிறனால இப்போ ஒரு டாக்டர்ட்ட வந்திருக்காரு. டாக்டர் ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வார்ம் வாட்டர்ல குளிங்கன்னு சொல்றாரு. அப்பதான் ஹீரோ டாக்டர்ட்ட சொல்றாரு இந்த ட்ரெஸ்ஸை கழட்டவே முடியலன்னு. அப்பதான் டாக்டர் கேக்குறாரு யாராச்சும் உங்களை வச்சு பிராங்க் பண்றாங்களான்னு. அதுக்கு ஹீரோவும் ஐயோ டாக்டர் உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, இந்த மேக்கப் என்னைய விட்டு போகவே மாட்டேங்குதுன்னு கத்துறாரு. டாக்டருக்கே ஒன்னும் புரியாம ஹீரோவை பாக்குறாரு. இப்ப ஹீரோ வீட்டுல பேய் மாதிரி சாப்பிடுறாரு. அவருக்கு அப்படி ஒரு பசி எடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டு வச்சிருக்காரு. அப்படியே மார்னிங் அந்த கிளவுன் ட்ரெஸ்ஸை எடுத்தார்ல, அந்த வீட்டுக்கு போய் போன்ல யார்ட்டையோ இந்த வீட்டையும் அந்த கிளவுன் ட்ரெஸ் இந்த பெட்டியும் விசாரிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் நோட்டீஸ் பண்றாரு அந்த பெட்டி சங்கிலியால கட்டப்பட்டிருக்குன்னு. உடனே பேசிட்டு இருந்தவர்ட்ட நான் அப்புறம் பேசுறேன்னு போனை வச்சுட்டு கார்ல கிளம்பி ஆபீஸ் போய் கிளவுன் ட்ரெஸ் இருந்த வீட்டோட டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு இப்ப ஹீரோ அப்படியே ஒரு ஹோட்டல் போய் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே எடுத்துட்டு வந்த டாக்குமெண்ட்டை செக் பண்றாரு. அதுல வீட்டோட ஓனர் மார்டின்னு போட்டிருக்கு, அவரு இறந்து போயிட்டாருன்னு போட்டிருக்கு. அந்த நேரத்துல ஒரு சின்ன பொண்ணு ஹீரோவை பார்த்து பயப்படுது. அப்படியே ஹீரோ ஒரு காஸ்டியூம் ஷாப்புக்கு போறாரு. அங்க இந்த கிளவுன் ட்ரெஸ்ஸை பத்தி விசாரிக்கிறாரு ஒரு பொண்ணுட்ட. அப்ப அந்த பொண்ணு ஹாலோவின் காஸ்டியூம்ஸ் இவங்க கிட்ட சேல் பண்றவங்களோட டீடைல்ஸ் எடுத்து செக் பண்றா. அப்ப அந்த கிளவுன் ட்ரெஸ் கிடைச்ச பெட்டி மேல அதை வாங்கின இடத்தோட நேம பார்த்திருப்பாரு. அந்த நேம் இந்த லிஸ்ட்ல இருக்கிறத பார்த்து அந்த பேப்பரை கிழிச்சிட்டு அப்படியே காருக்கு போய் அந்த ஓனருக்கு காலும் பண்றாரு. ஹீரோ அந்த ஓனர்ட்ட மார்டின் வீட்ல ஒரு கிளவுன் ட்ரெஸ்ஸை பார்த்தேன், அதை பத்தி பேசணும்னு சொல்ல அந்த ஓனரும் மார்டின் எங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ மார்டின் இறந்துட்டாரு, நான் அவர் வீட்டை சேல் பண்ண வந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், மார்டின் வீட்டு பேஸ்மெண்ட்ல இந்த கிளவுன் ட்ரெஸ்ஸை பார்த்தேன்னு சொல்லவும் அந்த ஓனர் ஹீரோட்ட அந்த ட்ரெஸ் இருக்கிற பக்கம் போகாத, அந்த ட்ரெஸ்ஸை தொடாதன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோவோ ஓனர்ட்ட அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லவும் ஓனரும் ஓகே எந்த பிரச்சனையும் இல்ல, ஃப்ரீயா இருந்தா என்னோட வேர் ஹவுஸ்க்கு வாங்கன்னு சொல்லி அட்ரஸ் கொடுக்குறாரு. ஹீரோ அட்ரஸை நோட் பண்ணும்போது அந்த ட்ரெஸ் ஹீரோட உடம்புல சேருற மாதிரி காட்டுறாங்க. இப்ப போனை வச்ச ஹீரோ நேரா அந்த வேர் ஹவுஸ்க்கு தான் போறாரு. இப்ப ரெண்டு பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு டீ குடிச்சிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ அந்த ஓனர்ட்ட இந்த ட்ரெஸ்ஸை நான் எப்படி கலட்டுறதுன்னு கேட்டா அப்பதான் அந்த ஓனர் ஒரு பெரிய உண்மையை சொல்றாரு. ஒரு புக்கை ஹீரோட்ட காட்டி இந்த கிளவுன் ட்ரெஸ்ஸை பத்தி சொல்றாரு. இது உண்மையாவே எல்லா கிளவுன் மாதிரியும் ஜோக்
ஜோக்கர் கிடையாது. பழங்காலத்துல ஒரு அரக்கன் மலையில வாழ்ந்துட்டு இருந்தான். வெள்ளை கலர் தோலோடையும் மூக்குல ரெட் கலர் ரப்பரை வச்சுட்டு விளையாட்டுத்தனமா தெரியுவான். ஆனா உண்மையாவே அவன் இந்த கிளவுன் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி சின்ன குழந்தைங்களை மயக்கி கொகைக்கு கூட்டிட்டு போய் கொன்னு சாப்பிடுவான். இது மாதிரி 5 குழந்தைங்களை கொன்னு ஒவ்வொரு குழந்தையவும் ஒவ்வொரு மாசமா சாப்பிட்டு இருக்கான். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ மயங்கிடுறாரு. ஹீரோக்கு கொடுத்த டீல இந்த ஓனர் மயக்க மருந்து கலந்துருக்காரு. ஹீரோ மயங்கவும் அவனை கட்டி போட்டிருக்கான் போல. அப்ப ஹீரோ கேக்குறாரு ஏன் இப்படி பண்றேன்னு. அப்ப ஓனர் சொல்றாரு இந்த ட்ரெஸ்ஸை போட்ட கலட்ட முடியாது, இதுக்கு ஒரே வழி உன் தலையை வெட்டணும்னு வெட்ட போறாரு. ஆனா ஹீரோ எப்படியோ தப்பிச்சு அந்த ஓனரை போட்டு அடிக்கிறாரு. அப்ப டிராயருக்குள்ள இருந்த ஒரு துப்பாக்கியை எடுத்து ஓனர் சுட ட்ரை பண்ணும்போது ஹீரோ அந்த துப்பாக்கியவே புடுங்கி ஓனரை மிரட்டுறாரு. எதுக்குடா என்ன கொல்ல வந்தேன்னு கேக்குறாரு ஹீரோ. அப்பதான் இந்த ஓனர் ஒரு பெரிய உண்மையை சொல்றாரு ஹீரோ கிட்ட. நீ ஒரு சாத்தானோட முடியவும் தோலையும் தான் ட்ரெஸ்ஸா போட்டிருக்கன்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இப்ப ஹீரோட வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த நேரத்துல ஹீரோ வீட்டுக்கு வந்து நடந்த எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப தற்செயலா திரும்பி பார்த்தா ஹீரோயினோட அப்பாவும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்டயும் ஹீரோ இது மாதிரி ஒருத்தன் நான் சாத்தானே நினைச்சு நீ கொல்ல வரான். ஆனா ஹீரோவை யாருமே நம்பல. உடனே ஹீரோ எல்லாத்தையும் வெளியில கூட்டிட்டு போய் கார்ல அந்த ஓனரை கட்டி வச்சிருக்காரு போல அவனை காட்டுறாரு. இவன் தான் இந்த காஸ்டியூமோட சொந்தக்காரன். இவன் தான் நான் சாத்தானு என்னை கொல்லவும் ட்ரை பண்றான்னு அவங்க கிட்ட சொல்றாரு ஹீரோ. அந்த பக்கத்து வீட்டுக்காரனும் அந்த விக்க கலட்டி ஹீரோட தலையை பிடிச்சு இழுக்கிறாரு. அது ஹீரோட தலையிலேயே ஒட்டிட்டு இருக்கறனால வலி தாங்க முடியாத ஹீரோ அந்த ஆளோட கைய உடைச்சு விட்டுறாரு. இத பார்த்து அங்க இருக்கிற எல்லாரும் பயப்படுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வானு வைஃப் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கார்ல கிளம்பிடுறாரு. இது எல்லாத்தையும் ஹீரோட பையன் ஜாக் வீட்டுக்குள்ள இருந்து ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ வேகமா கார்ல போயிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோட கை காலெல்லாம் ஒரு மாதிரி இழுக்குது. அந்த நேரத்துல ஓனரும் ஹீரோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறாரு. அப்ப ஹீரோவால காரை சரியா ஓட்ட முடியாம ஒரு இடத்துல இடிச்சு நிக்குது. ஹீரோ காரை விட்டு கீழே இறங்கி வந்து அந்த ஓனரை வெளியில இழுத்து போட்டு எதுக்காக என்ன கொல்ல ட்ரை பண்றேன்னு கேக்குறாரு. அந்த ஓனரும் உன்னை நீயே கொன்னுக்கோ அதுதான் நல்லதுன்னு சொல்றாரு. அந்த நேரத்துல ஹீரோ வேற ஒரு கார்ல இருக்கிற குழந்தைங்களை பாக்குறாரு. என்னாச்சுன்னு தெரியல. குழந்தைங்களை பார்க்கவும் ஹீரோ காட்டுக்குள்ள ஓடி போயிடுறாரு. அப்படியே இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் கிட்ட அந்த கிளான் ட்ரெஸ்ஸை பத்தியும் ஓனரை பத்தியும் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸும் பாத்துக்கலாம் ஏதாவது அர்ஜென்ட்னா கால் பண்ணுங்கன்னு ஒரு கார்டை கொடுக்குறாங்க. ஹீரோயினும் வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப அந்த சின்ன பையன் ஜாக் ஹீரோயின் கிட்ட என்னாலதான் அப்பாவுக்கு இப்படி பிரச்சனையாமான்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயினும் அதெல்லாம் இல்லப்பா நீ தூங்குன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு தூங்க வச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப காட்டுக்குள்ளதான் காட்டுறாங்க. அங்க நிறைய சின்ன பிள்ளைங்களோட ஒரு ஆளு கேம்பிங்காக வந்திருக்காரு. அதுல இருந்த ஒரு பையன் சரி சாப்பிட்ட தட்டை கிளீன் பண்ணலாமே அந்த இருட்டுக்குள்ள டார்ச் அடிச்சுட்டே வரான். அப்ப ஹீரோ மரத்து பக்கத்துல பேய் மாதிரி உட்காந்துருக்காரு. இத பார்த்து அந்த பையன் ஒரு நிமிஷம் பயந்துடுறான். அப்ப ஹீரோ அந்த பையன் கிட்ட ஏதாவது ஃபுட் இருக்கான்னு கேக்குறாரு. அவன் கிட்ட இருக்கிற ஏதோ ஃபுட்டை ஹீரோவுக்கு கொடுக்குறான். ஹீரோ ஃபுட்டுக்கு பதிலா அந்த பையனோட கையை பிடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அந்த பையன் ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியோ ஓடி போயிடுறான். இப்ப தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், அந்த சாத்தான் தானே குழந்தைங்களை தின்னும். ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாத்தானா மாறிட்டு இருக்காரு. அதனால தான் ஹீரோ குழந்தைங்களை பார்த்து காட்டுக்குள்ள ஓடி போயிருக்காரு. ஹீரோயின் தன்னோட பையன் ஜாக்க ஸ்கூல்ல விட்டுட்டு உடனே நான் தான் கூப்பிட வருவேன்னு சொல்றாங்க. தன்னோட அப்பாவை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறான் போல. அவங்க அம்மா கிட்ட அப்பாவை கேட்டு வருத்தப்படுறான். அப்பா சீக்கிரமா சரியாயிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க, நீ கவலைப்படாதப்பான்னு பையனை எப்படியோ சமாதானப்படுத்திட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோ ஒரு ரெஸ்ட் ரூம்ல நின்னுட்டு கண்ணாடியை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட மூஞ்சே ரொம்ப கொடூரமா மாறி போயிருக்கு. அவரோட பல்லெல்லாம் பேய் பல்லு மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல ஸ்கூல் பசங்க ரெஸ்ட் ரூமுக்கு வராங்க. இத பார்த்த ஹீரோவுக்கு அந்த பசங்களை சாப்பிடணும்னு தோணுது. அவரை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுறாரு. ஹீரோ இன்னொரு வீட்டை சேலுக்காக வச்சிருப்பாரு போல. அந்த வீட்டுல தங்கிக்கலான்ட்டு போறாரு. அப்ப ஒரு சின்ன பையன் ஹீரோ கிட்ட வந்து நீங்க கிளவுனா உங்களுக்கு பசிக்குதா நான் வேணா சாப்பாடு தரவான்னு கேக்குறான். இந்த சின்ன பையனை பார்த்த ஹீரோவுக்கு அந்த பையனை சாப்பிடணும்னு தோணுது. எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாரு. இப்ப அந்த ட்ரெஸ் ஹீரோட உடம்புலயே ஒட்டிக்கிச்சு. அப்ப அந்த சின்ன பையன் கதவை தட்டி ஹீரோவுக்கு சாப்பாடு கொடுக்குறான். அப்ப ஹீரோ டப்புன்னு கதவை மூடிடுறாரு. ஆனா அந்த சின்ன பையன் வெளியில நின்னுக்கிட்டு மிஸ்டர் க்ளான் க்ளான்னு கத்திக்கிட்டே இருக்கான். ஆனா ஹீரோ ரொம்பவும் கண்ட்ரோல் பண்றாரு. ஹீரோவால முடியல போல. அதனால ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஐம் சாரி இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு ஹீரோ. ஏன்னா ஹீரோ செத்துறலான்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால தன்னோட வாய்க்குள்ள கண்ணை வச்சுக்கிட்டு அவரே சுட்டுட்டு செத்து போயிடுறாரு. அப்ப ஹீரோ ரத்தத்தோட கலரை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே, ஹீரோ சாகல உயிரோட தான் இருக்காரு. இப்ப ஹீரோ ஒரு கடைக்கு வந்து எலக்ட்ரிக் கட்டரை வாங்கிட்டு சூசைட் பண்றதுக்காக ரெடியா இருக்காரு. அந்த ஓனர் தலை துண்டானாதான் இந்த சாத்தான் போகுன்ற மாதிரி ஸ்டார்டிங்ல சொல்லிருப்பாரு இல்லையா. அந்த ஹீரோ மனசுல வச்சுக்கிட்டு இப்ப இந்த எலக்ட்ரிக் கட்டரை தன்னோட தலையை வெட்டுற மாதிரி செட் பண்ணிட்டு சேர்லயும் போய் உட்கார்றாரு. அந்த சைடு ஹீரோயின் ஹீரோ சேல் பண்றதுக்காக வச்சிருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கா போய் தேடுறாங்க. இந்த சைடு ஹீரோ சேர்ல இருந்து அந்த கட்டர் மேல விழுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ பார்த்து சாப்பாடு வேணும்னு ஒரு சின்ன பையன் கேட்டுப்பான் இல்லையா, அவன் இந்த ரூம்குள்ள வந்துடுறான். அந்த நேரத்துல ஹீரோ சேர்ல இருந்து கரெக்டா விழ எலக்ட்ரிக் கட்டர் உடஞ்சி தெரிக்க அதுல இருந்து ஒரு ஷார்ப்பான பீஸ் அந்த சின்ன பையன் மேல பட்டு அவன் செத்தும் போயிடுறான். அப்ப ஹீரோ ஐயோ ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டோமேன்னு அந்த பையன் பக்கத்துல வராரு. அப்ப அந்த சின்ன பையனோட ரத்தம் ஹீரோட கையில பட்டிருக்கும். அதை ஹீரோ டேஸ்ட் பண்றாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ இருக்கிற வீட்டுக்கு ஹீரோயின் வந்துடுறா. வீட்டுக்கு வெளியில நின்னுட்டு ஹீரோ உள்ள இருக்கான்னு தெரியவும் ப்ளீஸ் வெளியில வாங்க எதுனாலும் நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லி கூப்பிடுறா ஹீரோவை. ஆனா ஹீரோவோ இல்ல
என்னால வர முடியாது, நீ வீட்டுக்கு போன்னு சொல்றாரு ஹீரோயின்ட்ட. அப்பதான் ஹீரோயின் இன்னொரு விஷயம் சொல்றா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன், ப்ளீஸ் வாங்கன்னு கூப்பிடுறா. அப்ப ஹீரோ வீட்டோட கதவை திறந்து ஹீரோயின்ட்ட என்னைய நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போ ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு வெளியில போறாரு. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அவர் தங்கியிருந்த வீட்டோட கதவை க்ளோஸ் பண்றாங்க. அங்கதான் காட்டுறாங்க அந்த சின்ன பையனை சாப்பிட்டுட்டு வெறும் எலும்பு கூட மட்டும் ஹீரோ போட்டு வச்சிருக்காரு. இப்ப ஹீரோவை ஹீரோயின் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததும் பேஸ்மெண்ட்ல ஹீரோவை சங்கிலியால கட்டி போட்டு வச்சிடுறா. இத பண்ண சொல்லி ஹீரோயின்ட்ட ஹீரோ தான் சொல்லிருப்பாரு, நானே சொன்னாலும் என்னைய தயவு செஞ்சு அவுத்து வெளியில விட்டுறாதுன்னு ஹீரோயின்ட்ட ப்ராமிஸ் வாங்கிக்கிறாரு. ஹீரோ அந்த கிளவுன் ட்ரெஸ் ஓனர் கொடுத்த புக்கை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதுல ஏதாவது கிடைக்குமான்னு ஹீரோயின் பாக்குறாங்க. அதுல கிளவுன் ட்ரெஸ் சேல் பண்ணவரை பத்தி தெரியுது. ஸ்டார்டிங்ல ஹீரோட தலையை வெட்ட போனார் இல்லையா ஒரு ஓனர், அவர் தான் இவரு. அந்த ஓனர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பாங்க. ஹீரோயின் அவரை பார்க்க தான் போறாங்க. அவரை பார்த்த ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை எப்படி கலட்டுறதுன்னு கேக்குறாங்க. அந்த ஓனரோட வாயில ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க, அதனால பேச முடியல. அதனால ஒரு நோட்ல அவனை நம்பாதன்னு எழுதிருக்காரு. ஹீரோயினும் கடுப்பாகி நீங்க ஹெல்ப் பண்ணலன்னா பரவாயில்ல, நான் வேற வழியா பாத்துக்கிறேன்னு அந்த ஓனர் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறா. இப்ப ஹீரோயின் நேரா கிளம்பி அந்த கிளவுன் ட்ரெஸ் கிடைச்ச வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குதான்னு தேடுறாங்க. அப்ப அங்க வித்தியாசமான ஒரு சேரை பாக்குறாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு கேமரா இருக்கிறதையும் பாக்குறாங்க. அப்ப அந்த கேமராவை பார்த்தா அதுக்குள்ள ஏதோ ரெக்கார்ட் ஆயிருக்கிற மாதிரி இருக்கு. அதுல கிளவுன் ட்ரெஸ் போட்டு ஒரு உருவம் கொடூரமா இருக்குது. அத ஒரு டாக்டர் ரிசர்ச் பண்ற மாதிரியும் தெரியுது. அதுல கிளவுன் ட்ரெஸ் போட்டிருக்கு இல்லையா, அந்த உருவம் தப்பிக்கிற மாதிரியும் தெரியுது. இப்ப ஸ்கூல்ல ஜாக்க தான் காட்டுறாங்க. அவன் அவங்க அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல ரெண்டு பசங்க அவங்க அப்பாவை பத்தி பேசி ஜாக்க புள்ளி பண்றாங்க. ஜாக் கடுப்பாகி அதுல ஒருத்தனோட கையை கடிச்சிட்டு அப்படியே குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி வந்துடுறான். அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள வரான். அந்த நேரத்துல ஹீரோயின் வீட்டுல இல்ல, பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஹீரோ ஜாக்க கூப்பிடுறாரு. சின்ன பையன் தானே, அவனுக்கு ஒன்னும் தெரியாது. அப்பா கூப்பிடுறாங்கல்ல, இருந்தாலும் பயந்துகிட்டே அழுதுகிட்டே போறான். அதை பார்த்து ஹீரோ என்னாச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு ஜாக்கும் ஸ்கூல்ல ஒரு பையன் இது மாதிரி நீ புள்ளி பண்றான்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்றான். அதுக்கு ஹீரோவும் எனக்கு அந்த போல்ட் கட்டரை மட்டும் எடுத்து தெரியான்னு பையன்ட்ட கேக்குறாரு. ஹீரோ இந்த கட்டரால கட் பண்ணி தப்பிக்க போறாரு போல. இப்ப அப்படியே அடுத்த சீனை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஸ்கூல்ல இருந்து போன் வருது. இது மாதிரி உங்க பையன் ஸ்கூல்ல இல்லன்னு மேடம் சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோயின் வேகமா வீட்டுக்கு ஓடி வராங்க. உள்ள வந்து பார்த்தா ஜாக் நல்லா தான் இருக்கான். அவனை கட்டி பிடிச்சிட்டு ஏன் ஸ்கூல்ல இருந்து வந்த, அம்மா பயந்துட்டேன் தெரியுமான்னு கேட்டுட்டு அப்பா எங்கன்னு ஜாக்கிட்ட கேக்குறாங்க. அப்படியே இந்த சைடு ஜாக்க கிண்டல் பண்ணவனோட வீட்டுக்கு ஹீரோ போயிட்டு அந்த பையனை ரொம்ப கொடூரமா கடிச்சு கொன்றாரு. இப்ப ஹீரோயினும் பையனையும் வீட்டுல தான் காட்டுறாங்க. வெளியில போறதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா அவங்க வீட்டுல வளர்ற நாய் ஹீரோ மாதிரியே மாறி போய் இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோட நோஸ்ல இருந்த ரப்பரை இந்த நாய் சாப்பிட்டு இருக்கும் இல்லையா, அதனாலதான் இந்த நாயும் க்ளோன் மாதிரியே மாறி இருக்குது. ஹீரோயினை பார்த்து அந்த நாய் கொலைச்சுக்கிட்டே கடிக்க வருது. அந்த ஓனர் இருக்காரு இல்லையா, அவரு இந்த நாயை கரெக்டான டைமுக்கு வந்து கொன்னுடுறாரு. இப்ப அந்த ஓனர் ஹீரோயின் கிட்ட எங்க உன் ஹஸ்பண்ட் சொல்லு, என்னால மட்டும்தான் அந்த ட்ரெஸ்ஸை கட்ட முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஓனர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. என்னோட கடைக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் பல நாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணுவேன். அப்படி ஒரு நாள் ஐஸ்லாண்ட்ல இருந்து வந்த ட்ரெஸ்ஸஸ்ல இருந்து தான் இந்த கிளவுன் ட்ரெஸ்ஸையும் நான் பார்த்தேன். எங்க அண்ணன் ஒரு டாக்டர், அவங்க ஹாஸ்பிட்டல்ல நிறைய சின்ன பிள்ளைங்க பேஷண்டா இருந்தாங்க. அவங்கள சிரிக்க வைக்க தான் இந்த கிளவுன் ட்ரெஸ்ஸை நான் போட்டேன். அதை போட்டதுக்கு அப்புறம் நான் ஒரு கொடூரமான மிருகமா மாறிட்டேன். எங்க அண்ணன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு நாள் நான் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த ட்ரெஸ் என் மேல இல்ல. ஏன்னா எங்க அண்ணன் அந்த ட்ரெஸ் கேட்டதை எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அந்த ட்ரெஸ் என்ன கேட்டிருக்குன்னா 5 சின்ன குழந்தைங்களை குளிர்காலத்துல சாப்பிட கேட்டிருக்குது. அவங்க அண்ணன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து 5 குழந்தைங்களை யாருக்கும் தெரியாம கொடுத்துதான் இவரை காப்பாத்திருக்காரு. அந்த அண்ணன் தான் கடைசியா இந்த கிளவுன் காஸ்டியூம ஒரு பெட்டிக்குள்ள போட்டு அந்த பெட்டியை செயின்ல கட்டியும் வச்சிருக்காரு. எங்க அண்ணன் தான் இத்தனை வருஷமா அதை பாதுகாத்து வச்சிருந்தாரு. எங்க அண்ணன் இறந்துட்டாருன்னு உன் ஹஸ்பண்ட் சொல்லிதான் எனக்கே தெரியும். எனக்கு முதலே தெரிஞ்சதுன்னா அந்த ட்ரெஸ்ஸை நான் பாதுகாப்பா வச்சிருப்பேன்னு ஓனர் ஹீரோயின்ட்ட சொல்றாரு. அந்த கிளவுன் ட்ரெஸ் அழிக்கிறதுக்கு இத்தனை வருஷமா நான் போராடிட்டேன், என்னால முடியல. ஏன்னா அந்த கிளவுன் ட்ரெஸ்ல இருந்து ஒரு சின்ன துண்டை யாராச்சும் தொட்டா கூட அந்த சாத்தா அந்த துண்டு மூலமா தொட்டவங்கள்ட்ட போயிடும் அப்படின்னா அந்த நாயை பார்த்து சொல்றாரு. அதனால உன் ஹஸ்பண்ட கண்டுபிடிச்சு அவன் தலையை துண்டாக்குனா மட்டும்தான் இந்த ட்ரெஸ்ல இருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கும். இல்லாட்டினா உன் ஹஸ்பண்டால நிறைய சின்ன குழந்தைங்க சாவாங்கன்னு ஓனர் ஹீரோயின்ட்ட சொல்றாரு. இப்ப ஹீரோயின் என் ஹஸ்பண்ட் அப்படிலாம் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஜாக் நடுவுல வந்து அப்பா என்னைய புள்ளி பண்ண பையன் வீட்டுக்கு தான் போயிருக்காருன்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினும் ஓனரும் அந்த பையன் வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு தெரியுது அந்த பையனை ஹீரோ கொதறி வச்சிருக்காரு. இப்ப ரெண்டு பேரும் என்ன பண்றதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் பக்கத்துல ஒரு ஃபன் சிட்டி இருக்குது. அங்க நிறைய குழந்தைங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க இல்லையா, ஒருவேளை அங்க போயிருப்பாங்களோன்னு தோணுது. இப்ப ஹீரோயினும் ஓனரும் அந்த ஃபன் சிட்டிக்கு போறாங்க. ஹீரோயின் ஓனர் கிட்ட நீங்க கார்ல இருந்து நான் போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபன் சிட்டிக்குள்ள போறாங்க. ஆனா ஹீரோயின் எதிர்பார்த்த மாதிரி ஹீரோ அந்த ஃபன் சிட்டிக்குள்ள இல்ல. சரின்னு ஹீரோயின் காருக்கு வந்தா அங்க அந்த ஓனரை காணோம். அப்படியே ஃபன் சிட்டிக்குள்ள காட்டுறாங்க. அப்ப ஹீரோ மறைஞ்சிருந்து ஒரு பையனை வேட்டையாடி சாப்பிடுறாரு. அப்படி வேட்டையாடும் போது ஒரே ரத்தமா வெளியில வருது. இத பார்த்து அங்க இருக்கிற எல்லாரும் பயப்படுறாங்க. அந்த ஃபன் சிட்டியே ஒரே கலவரமா இருக்குது. அப்ப ஹீரோயின் என்னடா இதுன்னு ஃபன் சிட்டிக்குள்ள வந்து பாக்குறாங்க. ஹீரோ இன்னும் கொடூரமான மிருகமா மாறி இருக்கிறத பாக்குறாங்க. இத பார்த்த ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடலாம்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த ஓனர் இருக்காரு இல்லையா, அவரு ஹீரோவை கொல்ல வராரு. அப்ப ஹீரோ அந்த ஓனரை போட்டு அடி வெளுக்குறாரு. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட ப்ளீஸ் அவரை விட்டு நம்ம எதுனாலும் பாத்துக்கலாம்னு கெஞ்சிரா. அப்ப
ஹீரோ திரும்பி ஹீரோயின்ட்ட ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. நான் ஆல்ரெடி 4 குழந்தைங்களை சாப்பிட்டுட்டேன், இன்னும் எனக்கு ஒரே ஒரு குழந்தை தான் தேவை. அந்த ஒரு குழந்தை மட்டும் நீ கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டா உன் புருஷனை விட்டு நான் கம்ப்ளீட்டா போயிடுறேன். அப்படியே ஒரு குழந்தைய நீ கொண்டுட்டு வந்து தரலைனா உன் பையன் ஜாக்க நான் சாப்பிட்டுருவேன். கொடூரனா மாறி இருக்கிற ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பயந்து போய் இருக்காங்க. ஃபன் சிட்டில நடந்த பிரச்சனையால நிறைய குழந்தைங்க பேரண்ட்ஸை தேடி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அந்த குழந்தைங்க எல்லாம் பாக்குறா, கார்க்குள்ள உட்காந்துட்டு என்ன பண்றதுன்னு தீவிரமா யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப ஒரு பொண்ணு ஹீரோயின்ட்ட வந்து, நான் உங்களை டென்டல் கிளினிக்ல பாத்திருக்கேன், எங்க அம்மாவை இந்த ஃபன் சிட்டில மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னையே எங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுறீங்களான்னு கேக்குறா. ஹீரோயின் இந்த இடத்துல ஒரு வேலையை பாக்குறாங்க. அது என்னன்னா, அவங்க பையன் ஜாக்க காப்பாத்துறதுக்கு இந்த பொண்ணை கொடூரமா மாறி இருக்கிற ஹீரோ கிட்ட கொடுக்கலான்னு முடிவு பண்ணி அந்த பொண்ணை கார்ல கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோ இருக்கிற இடத்துல அந்த பொண்ணை கார்ல இருந்து இறக்கி விட்டுட்டு காரோட கதவையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு வெளியில நின்னுக்கிட்டு, ப்ளீஸ் எனக்கு பயமா இருக்கு, கார் கதவை ஓபன் பண்ணுங்கன்னு கத்துறா. ஆனா ஹீரோயின் கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல மனசு மாதிரி கார் கதவை ஓபன் பண்ணிடுறாங்க. அந்த நேரத்துல போலீஸ்காரன் ஒருத்தன் வந்து இந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாரு. ஆனா ஹீரோ இந்த இடத்துல இல்லாததை யோசிச்ச ஹீரோயின், ஒருவேளை நம்ம பையனை தேடி ஹீரோ போயிருப்பாரோன்னு நினைச்சு ஹீரோயின் வேகமா வீட்டுக்கு போறாங்க. அங்க ஹீரோயினோட அப்பா இருப்பாங்க. அவங்க கிட்ட ஹீரோயின் சொல்றா, நம்ம இங்க இருந்து உடனே போயாகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அப்பாவை ஹீரோ தலையை திருகி கொடூரமா கொன்னுடுறான். ஹீரோ ஒரு முழு சாத்தானா மாறி போய் இருக்காரு. ஹீரோயினோ பயந்தடிச்சு ஜாக்க காப்பாத்துறதுக்காக ஓடுறா. ஆனா ஹீரோவோ விடாம ஹீரோயினை துரத்துறாரு. ஹீரோயின் பெரிய சுத்தில எடுத்துக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா ஹீரோயினை பிடிச்சிடுறாரு. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா இல்லையா, அதனால அவ வயிற்றுல இருக்கிற கருவை பிச்சு எடுக்க ட்ரை பண்ணும்போது அந்த நேரத்துல ஹீரோயின் ஜாக் தப்பிச்சிருன்னு கத்துவா. உடனே ஹீரோ ஜாக்க தேடி போக ஆரம்பிச்சிருவாரு. அப்ப ஹீரோயின் கத்தியை எடுத்து ஹீரோவை சர்ற மாதிரியா வெட்டுவா. அப்ப அவன் கழுத்துலயும் லைட்டா கட் பண்ணிடுவா. ஆனா ஹீரோயினை பிடிச்சு கடிச்சு தள்ளி விட்டுறாரு. இதனால ஹீரோயினை மயங்கி விழுந்துடுறா. இப்ப ஹீரோ ஜாக்க தேடி திருப்பி போக ஆரம்பிச்சிருவாரு. ஜாக்கும் எப்படி இல்லாம ஒளிஞ்சு ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு கடைசியா பேஸ்மெண்ட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிருப்பான். ஆனா ஹீரோ எப்படியோ கண்டுபிடிச்சு ஜாக்க சாப்பிடலான்னு வரும்போது சரியான நேரத்துல ஹீரோயின் ஹீரோட கழுத்துல சங்கிலிய கட்டி அந்த சங்கிலியோட இன்னொரு எஜ்ஜ ஒரு கம்பியில கட்டிடுறா. அந்த சங்கிலியோடைய ஹீரோ ஜாக்க சாப்பிடறதுக்காக வராரு. ஆனா முடியல. அந்த நேரத்துல ஹீரோயின் கீழே கிடக்கிற பெரிய சுத்தில எடுத்து ஹீரோவை கொலை பண்ண போறாங்க. அப்ப கொடூரனா மாறி இருக்கிற ஹீரோ உண்மையான ஹீரோ மாதிரியே, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, என்னைய காப்பாத்துன்னு ஹீரோயின் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட ஹீரோயினும் பையன் கிட்ட, அப்பா எடுத்துட்டு வந்தாரு இல்லையா அந்த புக்கை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஜாக்கோ பயந்துட்டே இது என் அப்பாவே இல்லன்னு சொல்றான். அந்த நேரத்துல ஹீரோ ஜாக்க சாப்பிட வரும் பாருங்க. ஹீரோயின் சுத்தில வச்சு மண்டையிலே வேகமா ஒரு போடுறாங்க. ஹீரோட தலையும் துண்டாயிடுது. அப்படியே ஹீரோயின் தன் பையன் ஜாக்க கட்டி பிடிக்கிறாங்க. அப்ப திடீர்னு ஹீரோட கை ஜாக்கோட காலை பிடிச்சு இழுக்குமா. என்னடா இங்க நடக்குதுன்னு பார்த்தா ஹீரோட தலை ஃபுல்லா துண்டாகாம உடம்போட ஒரு பார்ட் ஒட்டிட்டு இருக்குது. ஹீரோயின் உடனே ஹீரோட தலையை வேகமா பிடிச்சு இழுக்குறாங்க. அந்த தலையும் துண்டா வந்து விழுந்துருது. இப்ப ஹீரோ உடம்புல இருந்து அந்த ட்ரெஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவுறத காட்டுறாங்க. உள்ள இருக்கிற அப்பாவி ஹீரோவும் இந்த இடத்துல சாகுறாரு. இப்ப போலீஸ் வர மாதிரி காட்டுறாங்க. இப்ப அப்படியே ஹீரோவை போஸ்ட்மார்ட்டத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரியும் ஹீரோட ஒவ்வொரு திங்ஸா எவிடன்ஸ்க்காக எடுத்து வைக்கிற மாதிரியும் அதுல ஒரு எவிடன்ஸா இந்த கிளவுன் ட்ரெஸ் இருக்கிறத காட்டுறாங்க. அடுத்து இந்த கிளவுன் ட்ரெஸ் எத்தனை பேரை காவ வாங்க போகுதுன்னு தெரியல. இங்கேயே இந்த படமும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சினி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.